ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. லண்டனுக்கு வந்து பை பை சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். எங்கள்கிட்ட வந்து ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இந்தியாவுக்கு போனாலும் எல்லாம் புதுசாக தான் வாங்கணும். அதனால் இங்கேருந்து கொண்டு போனால் கொஞ்சம் அதை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தேவையானதெல்லாம் பிறகு வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷிப் கார்கோ தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு போகணுமோ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருங்க, நாங்கள் வந்து பாக்ஸ் கொண்டு வந்து டக்குன்னு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருந்தோமோ அவங்க 3 பேர் வந்தாங்க. மின்னல் போல் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க கிளம்பின பிறகு 2 நாள் கழித்து நாங்களும் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சுங்க. எங்களுக்கு லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட். நாங்கள் வந்து மும்பைக்கு போயிட்டு அங்கேருந்து காரில் வந்து ஒரு 4-5 மணி நேரம் போனோம். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு போக முடியும். லண்டன்லேருந்து கிளம்ப போகிறோம். இனி திரும்ப எப்போ லண்டனுக்கு வருவோமோன்னு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவுக்கு போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு. ஆனால் 9.5 மணி நேரம் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் வந்து படம் பார்க்கணும், சாப்பிடணும், தூங்கணும், இதே வேலையை தான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும். ஃப்ளைட் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டு லண்டன் வியூவை கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கிடுவோன்னு சொல்லி நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சுங்க. இந்தியாவுக்கு போனோன்னே தங்குறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு வந்து 2 வாரம் ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் 2 வாரம் ஹோட்டலில் இருந்துட்டு அந்த டைமுக்குள்ளே வந்து வீடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து போகிறது மாதிரி பிளான் இருந்துச்சு. அதனால் ஃப்ளைட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்தியாவுக்கு போனால் என்னென்னலாம் பண்ணணும், வீட்டில் என்னெல்லாம் ரெனோவேஷன் பண்ணணும்னு சொல்லி பயங்கர பிளானிங்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ட்ராவல் டைம் வந்து 9.5 மணி நேரங்கிறதுனால 2-3 நேரம் சாப்பாடெல்லாம் தருவாங்க. எனக்கு பொதுவாகவே ஃப்ளைட் சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெரைட்டியாக சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ளைட் சாப்பாடு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து எல்லோரும் ஒவ்வொரு டைப் சாப்பாடு வந்து வாங்கிட்டு யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் வந்து மற்ற ஃப்ளைட்டோடி லக்கேஜ் கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டும் நல்லா தான் இருந்துச்சு, சாப்பாடு எல்லாமே நல்லா ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம மும்பையில் வந்து லேண்டாக போகிறோம். மும்பை வியூ வந்து ஃப்ளைட்டில் இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த வியூ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து எங்களை பிக்கப் பண்ணதுக்காக கார்லாம் அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு இனி வந்து கிளம்பணும். இன்னும் காரில் 5 மணி நேரம் போனால் தான் வீட்டுக்கு போக முடியும். இப்போவே ரொம்ப டயர்டாயிட்டு. எங்களுக்கு வந்து லக்கேஜும் ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்துச்சு. லக்கேஜை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்தாச்சு. காரில் ஏறிட்டு ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லி வீடெல்லாம் பார்க்குறதுக்காக கிளம்பி நைட்டோடி நைட்டாக போயாச்சு. வீட்டையும் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலில் போய் தங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். இந்தியாவுக்கு வந்து அடுத்த நாளே என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருந்தது. அதனால் நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு போகவே இல்லை. அப்புறம் திருநாள்லாம் வந்துச்சு. அதனால் ஊருக்கெலாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தால் கார்கோலாம் வந்துட்டு இனி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணணும். வீட்டெல்லாம் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு செட்டில் ஆகணும். இனி எல்லா வீடியோவும் உங்களுக்கு இந்தியாவிலேருந்து தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய சூப்பரான வீடியோலாம் வரப்போகுது. இந்தியாவில் வந்து நிறைய இடம் சுற்றி பார்க்க வேண்டியிருக்கு. அதனால சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.